ஊமை கடவுளையில வந்து ஒரு முக்கியமான டைலாக் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆமா ஸோ இப்போ இந்த டிராகன்லயுமே அது ரிப்பீட் ஆமா ஆகுது. ஆமா ஸோ இது எதுக்குண்டான லீடு? அஸ்வத் மாரிமுத்துவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸா கன்வெர்ட்றதுக்கு உண்டான லீடா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். இது வந்து அந்த உனக்கு சொன்னா புரியாது சார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு டயலாக் வேணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவன் கடவுளை பார்த்து திரும்பி வரான், ஏன் அவன் பைத்தியம் மாதிரி பண்றான், ஏய் ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொன்னா புரியாது சார் அப்படின்ட்டு அந்த படத்துல இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து நடக்கிறதுனால அவன் அப்படி ரியாக்ட் பண்றான், அப்படியே கத்துறான், பைத்தியம் மாதிரி இப்படி கத்துறான். அப்போ அதை பார்த்துட்டு இருக்க கௌதம் மேனன் சார், ஏய் என்னடாச்சு ஏன்டா இப்படி பண்ற, அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாம பண்றான் சார். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது அது ஏன்ட்டு. நான் கடவுள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்றத சொல்ல முடியாதோ அதே மாதிரி இங்க சொல்ல முடியாது அது ஏன்னு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என் கதைகள்ல அது வர்றதுனால அந்த டைலாக் வருது. இன்னொன்னு இன்டென்ஷனலா தான் அந்த டைலாக் வச்சேன். இப்ப எப்படி கேர்லி ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது. அதோட இந்த படத்துல பண்ணி. ஆனா ட்ரெய்லர் எடிட்ல வச்சது வந்து எடிட்டருடைய வேலை.